கடந்த ஒரு 3 மாசமா என்னோட ஈவெண்ட் ஃபீல்டு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பங்குனி மாசம் எலெக்ஷன் வந்துச்சு. சரி, எலெக்ஷனால வேலை வரல. அடுத்து சித்திரை மாசம் வரும்னு நினச்சோம். சித்திரை மாசம் சின்ன பின்னமா வெயிலே போயிடுச்சு. ஒரு வேலையும் வரல. சரி, அடுத்து வைகாசிலேயாச்சும் வரும் அப்படின்னு நினச்சோம். வைகாசி மாசமே முடிய போது இன்ன வரையுமே வரல வேலை. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இந்த மாதிரிலாம் இருந்தா இந்த மாதிரி ஈவெண்ட் பண்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? இதுலேயே ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களாம் இருக்காம பாருங்க, யாருமே ஊருக்கே போகல. 3 மாசமா யாரும் லீவே போடல. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேலை இல்லை, அதனால யாரும் லீவ் போடல. இதுவே நம்மளுக்கு வேலைலாம் இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், ஊரில் பூ ஊத்துறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, லீவ் போட்டு இன்னொரு 3 மாசத்துல 30 நாள் போயிட்டு வந்துருப்பானுங்க. 3 மாசமா வேலையில் ஒருத்தவன் நானே வீட்டுக்கு போடான்றேன், வீட்டுக்கே போக மாட்டானு. ஆனால் என்னண்ணே, எனக்கு வேலை தானே முக்கியம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நான் வேலை தான் முக்கியம், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்துருக்கிறானுங்க. அவன் என்ன பார்க்க, நான் அவனை பார்க்க, அவன் என்ன பார்க்க, நான் அவனை பார்க்க. மூணு மாசமா இதான் நடந்துட்டு இருக்கு. அருமையா போகுது. ஈவெண்ட் ஃபீல்டு அருமையா சூப்பரா போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாங்குவோம். இன்னும் ஒரு 6 மாசம் தாங்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுட்டு தான்.